ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் துபாய் ஆட்சியாளரின் அல்ட்ரா ரிச் லைஃப் ஸ்டைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் துபாயோட அரசர் சொத்து மதிப்பு, சொகுசு கார்கள், பிரத்யேக ஆடம்பர யாட்சிகள், பிரீமியம் வீடுகள், உலகளவிய பிஸ்னஸ் முதலீடுகள் மற்றும் பிற நாடுகளில் ஏராளமான நிலங்கள் மற்றும் பங்களாக்கள், மிகவும் பிரபலமான விசித்திர செலவின முறைகளையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது வியூவர்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும். அதே போல் நம்ம வாட்ஸ்அப்பில் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது தங்க சிட்டியை லக்ஸுரி ஹப்பை பார்த்துருந்தா அவங்க பர்சனல் லைஃப் எவ்வளோ லக்ஸுரியாக இருக்கும்னு யூகிக்க கஷ்டமாக தான் இருக்கும். நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது துபாய் லீடரை பற்றி, ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம். இவர் தான் துபாய் எமீர் அல்லது கிங்னு சொல்லுவாங்க. இவர் துபாய்க்கு ரூலர், அதோட யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு வைஸ் பிரசிடென்ட்டும் கூட. இவர் எவ்வளோ ரிச்சுன்னு சொன்னால், இவரோட வெல்த் 1000 பாகமாக பிரித்து அதில் ஒரு பாகத்தை மட்டும் வச்சு என்னென்ன வாங்கலாம் தெரியுமா? ஒரு டெஸ்லா ரோஸ்டர்ஸ், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் பாண்டம், 2 டொயோட்டோ லேண்ட் க்ரூசர்ஸ், 300 சீரியஸ் எக்ஸூவிஸ், அதோட கூட பாம் ஜுமேரால ஒரு லக்ஸரிஸ் பீச் வில்லாஸையும் வாங்கிடலாம். சிஓ வேர்ல்டு மேகசின்ஸ் மற்றும் பிசினஸ் இன்சைடர் சொல்றதுனால துபாய் ரூலர் கிட்ட $4 பில்லியன் ஒர்த் அசெட்ஸ் இருக்காம். இது உலகம் முழுக்க உள்ள எல்லா டைரக்ட் மற்றும் இன்டைரக்ட் ஹோல்டிங்ஸையும் சேர்த்தா துபாய் ரூலர் கிட்டே அப்ராக்சிமேட்லி $13.9 பில்லியன் ஒர்த் அசெட்ஸ் இருக்காம். இந்தியன் கரன்சியில் இது எவ்வளோனா சுமார் $1044 பில்லியன் இருக்கும்னு சொல்றாங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கிறதுல அவரோட எக்ஸ்பென்சஸும் சும்மா அதிகமாக தான் இருக்கும். ஷேக் முகமது கிட்ட உலகத்தில் மிக எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் எல்லாமே இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் பாண்டம், ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட், புகாட்டி வெய்ரான், பகானி ஹுய்ரா, டெவல் 16 லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஆனால் பெரும்பாலும் அவர் தன்னோட ஃபேவரட் எஸ்யூவியை மெர்சிடஸ் G60 ஓட்டிக்கிட்டு போறதான் பார்க்க முடியும். அவரோட எல்லா கார்ஸையும் துபாய் 1 லைசன்ஸ் பிளேட்டு இருக்கும். இது துபாய் ரூலருக்கு மட்டும்தான் கிடைக்கிற ஸ்பெஷல் VIP நம்பர். இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, இந்த ஸ்பெஷல் நம்பரோட காஸ்ட் மட்டுமே அவரோட கார்ஸ் விலையை விட ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா கார் டெவல் 16 அதோட காஸ்ட் $2.2 பில்லியன். ஆனா துபாய் நம்பர் 1 லைசன்ஸ் பிளேட்டோட வேல்யூ அதை விட குறைஞ்சது 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே இது கிரைசியாவே இருக்கு. இது எஸ்டிமேட் எப்படின்னா, துபாயில ஒரு பில்லியனர் பையன் இருக்கான், அபு சபான்னு. அவன் என்ன பண்ணானா, தன் கார்ஸுக்கு துபாய் 5ஆம் நம்பருக்கு லைசன்ஸ் வாங்கினான். அது எவ்வளோன்னு கேட்டா $9 மில்லியன். அதே சமயம் அவரோட கார் காஸ்ட் வெறும் $8 லட்சம் தான். இத பார்த்ததுதான் இந்த கணக்கு போட்டிருக்காங்க. வெறித்தனமா இல்ல? துபாயில VIP லைசன்ஸ் பிளேட்ஸ் விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்பர் குறையுது, பிரைஸ் ஏறுது. சின்ன நம்பர் பெரிய பில். இப்போ கேளுங்க, அபுசபா துபாயில நம்பர் 5க்கு $9 மில்லியன் போட்டார்னா ரூலர் கார்ல இருக்கிற துபாய் 1 நம்பர் எவ்வளவு விலை போகணும்னு யோசிச்சு பாருங்க. கிராண்டா இருக்கும் இல்லையா? ஆப்வியஸ்லி ஷேக் முகமது பின் ரஷீத் எங்க லைவ் பண்றாருன்னு தெரியுமா? துபாயில இருக்கிற ஜாபில் பேலஸ்ல தான். இந்த பேலஸை ஒரு 150 ஏக்கர் ஏரியாவை கவர் பண்றது. அதுல நிறைய சின்ன பெரிய பேலஸ்கள் இருக்கு. இவ்வளவு பெரிய ஏரியாவும் நிறைய பேலஸ்களும் பார்த்தா அவரோட முழு ஃபேமிலியும் இங்கதான் லைவ் பண்ற நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. ஜாபியல் பேலஸ்க்கு எக்ஸாக்ட்லி எதிரில இன்னொரு சூப்பரான கிரீன் பேலஸ் இருக்கு. 100 ஏக்கர் சைஸ்ல இருக்கும். அது முழுக்க முழுக்க அவரோட சன் துபாய் கிரவுன் பிரின்ஸ் ஷேக் ஹம்தான் பின் முகமதுக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதோட முடிச்சடல. ஷேக் முகமது அவர்கள் துபாயில 2 பிரைவேட் ஐஸ்லாந்தும் வாங்கி வச்சிருக்காரு. ஜுமைரா பீச்சுக்கு க்ளோஸா ஒரு ஐஸ்லாந்தும் 17 சின்ன பீச் வில்லாக்களும் ஒரு பெரிய பேலஸும் இருக்கும். பாம் ஜுமைராக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஐஸ்லாந்து பிரைவேட் பீச்சும் 2 பேலஸ் அப்புறம் லஸ் கார்டன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேணும்னா 2 ஐஸ்லாண்ட்லையும் பிரைவேட் யாட்ச் கூட இருக்கு. ஒன்று இல்லை, ஒவ்வொரு ஐஸ்லாண்ட்லையும் 4 அல்லது 5 யாட்ச்கள் யூஸ் பண்ணலாம்னு ரெடியா இருக்கு. இந்த யாட்சில் தவிர துபாய் ரூலருக்கு துபாய் யாட்ச்னு ஒரு சூப்பர் யாட்ச் கூட இருக்கு. இதில் லக்ஸரினா அதுவே தனி லெவல். $400 மில்லியன் பில் பண்ணியிருக்காங்க. அதாவது 3120 கோடி ரூபாய். துபாயில் இந்த யாட்சுக்கு ஃப்ளேட்டிங் வாட்சுவல் அரேபியன் நிக்நேம் வச்சிருக்காங்க. இந்த யாட்ச் 531 அடி லென்த்து, 8 ஃப்ளோர் ஹைட். அதில் 50 லக்ஸரி சூட்ஸ், டிஸ்கோ, ஸ்குவாஷஸ் கோர்ட், ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கு. இந்த யாட்சோட மிக யூனிக் ஃபீச்சர்னா அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சப்மரீன் தான். அது கரெக்டாக இந்த யாட்சை வச்சு
ஓசனில் எங்கே வேணும்னாலும் அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோவர் பண்ண ஈஸியாக முடியும். ஷேக் முகமது பின் ரஷீதோட வெல்த் துபாய்க்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. தி கார்டியன் சொல்றதுல துபாய் ரூலர் கிட்ட லண்டன்லயும் ஸ்காட்லாந்துலயும் கூட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காம். துபாய் ஷேக் கிட்ட யூகேல 1,00,000க்கு மேல ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸஸ்டா எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கிளியரா தெரியல. ஏன்னா பெரும்பாலான டேக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரியில் இருக்கிற இன்டர்மீடியரி கம்பெனிஸ் மூலமாக வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அவரோட யூகே ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 63,000 ஏக்கர் கண்ட்ரி ஹவுஸும் அடங்கும். அதில் 50 பெட்ரூம்ஸ், 3 ஹெலிபேட்ஸ் ப்ளஸ் ஒரு 16 பெட்ரூம்ஸ் ஹண்டிங் லாட்ஜும் இருக்காம். 2019 அவர் இங்கிலாந்தில் டால்ஹாம்னு ஒரு இடத்துல 45 மில்லியன் பவுண்டுகளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாராம். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினது ஹார்ஸ் ஸ்டேபிள்ஸ் கட்ட தான். ஏன்னா இது ஒரு ஃபேமஸ் ரேஸ் ட்ராக் கிட்ட இருக்குது. துபாய் ஷேக்குக்கு பியூர் ரெட் ஹார்ஸ் ரேசிங்னா ரொம்ப ஃபேஷன். உலகம் முழுக்க நடக்கிற ஆக்ஷன்ஸில் இருந்து டாப் குவாலிட்டி ஹார்சஸ் வாங்கிறதுல அவர் ஒரு செகண்டுக்கும் யோசிக்க மாட்டார். எக்ஸாம்பிளுக்கு இப்போதான் ஒரு வயசில் கோல்டு ஐ $4.3 மில்லியன் வாங்கினார். அவருக்கு ஹார்ஸ் ரேசிங்னா உயிர். அதோட கூட உலகம் முழுக்க ஹார்ஸ் ரேசிங் ட்ராக்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, ரேஸ் ஹார்ஸில் ஃப்ரீட் பண்ணுறதுமான ஒரு கம்பெனியும் அவரோட சொந்தமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, ஷேக் முகமது பின் ரஷீதோட பிஸ்னஸ் துபாயில் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் அவரோட பேரோட லிங்க் ஆகி இருக்கு. எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் இருந்து ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வரைக்கும் இந்த $multi-billion பிஸ்னஸ் எல்லாம் துபாய் ரூலருக்கு லாபம் தர்றது எமிரேட் ஏர்லைன்ஸ் அவரோடது. ஆனால் அதோட கூட ஷேக் கிட்ட இன்னும் 2 கஸ்டமைடு போயிங் 747 பிளேன்ஸ் இருக்கு. இந்த ஜெட்ஸில் ஒன்னோட கோல்ஸ்ட் எவ்வளோன்னு தெரியுமா? $418 மில்லியன், அதாவது சுமார் 3260 கோடி மதிப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த கோஸ்ட் கூட அவரோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் செட்டில்மெண்ட்டாக கொடுத்ததை விட கம்மியாம். உண்மையாக சொல்ல போனால் ஷேக் முகமது பின் ரஷீத் அவங்க எக்ஸ்ட்ராவாண்ட் ஸ்பெண்டிங்க்கு உலகம் முழுக்க ஃபேமஸ். ஆனால் 2019 அவர் இன்டர்நேஷனல் நியூஸ் ஹெட்லைன்ஸில் அடிக்கடி வர தொடங்கினார். அப்போ தான் அவரோட ஸ்பெண்டிங் பற்றி டிஸ்கஸ் ஜாஸ்தியானது. ஷேக்கோட யங்கஸ்ட் ஒய்ஃப் பிரின்சஸ் ஹாயா யூகே கோர்ட்டில் $1 பில்லியன் டைவர்ஸ் செட்டில்மெண்ட்டை கேட்டாங்க. 2 வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு. கடைசியில் 2021 கோர்ட் சொல்லிடுச்சு ஷேக் பிரின்சஸ் ஹயாவுக்கு $550 மில்லியன் டைவர்ஸ் செட்டில்மெண்ட்டாக கொடுக்கணும்னு. என்ன அமௌண்ட்னு தெரியுமா? இந்தியன் கரன்சியில் சுமார் 5300 கோடி ரூபாய். அவர் துபாயில் வாழ்ந்தப்போ பணம் லிமிட் இல்லாமல் கிடைச்சதாம். எதையும் வாங்கிடலாம், எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம்னு ட்ரையல்ல பிரின்சஸ் ஹயா சொன்னாங்க. அவங்க கோர்ட்ல சொன்னாங்க 15 இல்லாட்டி 20 லக்ஸரி வீடுகள், ஒரு சூப்பர் யாட்ச், பல பிரைவேட் ஜெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமாம். அதோட பிரின்சஸ் ஹயாவுக்கு வருஷம் பேலஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு $100 மில்லியன், அப்புறம் ஷாப்பிங்க்கு இன்னும் இதே மாதிரி சின்ன செலவுகளும் $11 மில்லியன். இதெல்லாம் கணக்கு போட்டால் ஒரு வைஃபுக்கு ஷாப்பிங்க்கு மட்டும் 85 கோடின்னு சொல்லப்படுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே போல் புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ஆன் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.